தலைப்பு அல்லாஹுவின் அன்பளிப்பு. நம்முடைய திறமையினால நமக்கு பெண் மக்கள் பிறந்ததும் அல்ல, நம்முடைய திறமையினால ஆண் மக்கள் பிறந்ததும் அல்ல. வெட்கப்படுகிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த அன்பளிப்பை பயன்படுத்தல. அது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம், குழந்தை பாக்கியம். கடைசி வரைக்கும், ஜன்னத்து வரைக்கும், சொர்க்கம் வரைக்கும், கபரிலையும் கடைசி மூத்து நேரத்திலையும் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக, பாக்கியமாக, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கும் சொன்னால், ஒரு அன்பளிப்பு இருக்கும் சொன்னால், அல்லாஹ்வுடைய பாணியிலே குழந்தை பாக்கியம் கேட்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக கேட்கக்கூடாது. எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களோ அதை மாதிரி கேட்கணும். எக்ஸாம் நடக்குது, குர்ஆன் பின்தள்ளிட்டோம், இது எப்படி சாலியான குழந்தையா வரும்? இது எப்படி தய்யிபா வரும்? பாத்ரூம் வந்தால் அந்த காம நேரம் போகாமல் இருப்பானா? எப்படி நடக்கிறான் என்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் சம்பாத்தியம், சம்பாத்தியம், வாழ்க்கை, வாழ்க்கை, துனியா, துனியா, பணம், பணம், இப்படி பித்து பிடிச்சி அலைகிறோமே. நாளைக்கு இந்த குழந்தைகள் எப்படி இருக்க போகிறது? என் மகன் நல்லா ஒய்யாரத்தில் போயிட்டான்னு சொன்னா கண்குளிச்சு. ஒய்யாரம்னு சொன்னார் பொருளாதாரத்தில். என் மகன் நல்ல படிப்பை அந்தஸ்துக்கு எட்டிட்டானா கண்குளிர்ச்சி. என் மகன் நல்ல பதவியை எட்டிட்டானா, மகளோ மகனோ எட்டிட்டானா கண்குளிர்ச்சி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல பெற்றோர்கள் துஆ கேட்டா அதற்கு அல்லாஹ் பதிலளிப்பானா. இன்னைக்கு நீங்க அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ, என்னைக்கு நீங்க சாலிஹீன்களா இருக்கிறீர்களோ, என்னைக்கு நீங்க முத்தகீன்களா இருக்கிறீர்களோ, என்னைக்கு முவஹ்ஹிதீன்களா இருக்கிறீர்களோ, அன்றைக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிட மாட்டான். அல்ல, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் போராட்டம். அதனால அவர்கள் ஈமான் தான் மேல். என்ன, இந்த உலகத்தில் எப்போதும் சாவ போறோம், முந்தி போயிட்டாங்க, பிந்தி போறோம். அதை விலகி கொண்டவர்கள் தான் இன்றைக்கும் களத்தில் நிற்கிறார்கள், உறுதியாக நிற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி ஐடிசியின் சார்பாக குவைத் மாநகரத்தில் நடக்கக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவில் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான், நம் மீது அருள் பொழிந்திருக்கிறான் என்பதைத்தான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு ஐடிசி தாவா அல்லாஹ்வின் கருணையினாலே சக்திக்கு உட்பட்டு குவைத்தில் எல்லா இடங்கள்லேயுமே நம்மளால் இயன்ற அளவுக்கு தாவா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை தமிழ் மக்கள்
இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீடித்து தர வேண்டும் என்ற துஆவோடு தலைப்புக்குள் நுழைகிறேன். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தலைப்பு அல்லாஹுவின் அன்பளிப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இதை மட்டும் அன்பளிப்பு என்று சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் எத்தனையோ அருளை சொல்லக்கூடிய நேரத்தில் இதை மட்டும் அன்பளிப்பு என்று தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். குழந்தை பாக்கியங்களை தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் குழந்தைகள் நமக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு என்று வல்ல ரஹ்மான் தன்னுடைய வான்மறையில் நெடுவெங்கும் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு நாளாக பிரித்து பார்க்கலாம். படைத்தவன் அன்பளிப்பாக தருவது அவன் பயன்படுத்துகிறான். அன்பளிப்பு என்ற வார்த்தையை அல்லாஹ்வே பயன்படுத்துகிறான். பெண் மக்களாக மட்டுமே சிலருக்கு கொடுக்கிறான். அவங்க ஆண் மக்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நமக்குன்னு ஒரு ஆண் மக்கள் இருந்தால் நம்ம சொத்தை நமக்கு பின்னால் நம்ம கம்பெனிகளை அவர் நடத்தி செல்வாரே என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதில்லை. ஆனால் சிலர்களுக்கு ஆண் மக்களாகவே கொடுக்குறான். ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்க, கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நம்மளை காப்பாற்றுமே என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் ஆண் மக்களாகவே கொடுக்கிறான். அந்த ஆசை அவர்களுக்கு நிறைவேறாமல் துனியா விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது சாராருக்கு அல்லாஹ் ஆண் மக்களையும் கொடுக்கிறான், பெண் மக்களையும் கொடுக்கிறான். இது பெரிய அன்பளிப்பாக சொல்லி காட்டுகிறது. நான்காவது சாரார்களுக்கு குழந்தையே கொடுப்பதில்லை. ஆண் மக்களையும் கொடுக்கல, பெண் மக்களையும் கொடுக்கல. மலட்டுத்தன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்டுகிறது. நம்முடைய திறமையினால நமக்கு பெண் மக்கள் பிறந்ததும் அல்ல, நம்முடைய திறமையினால ஆண் மக்கள் பிறந்ததும் அல்ல, நம்முடைய திறமையினால ஆண் மக்களும் பெண் மக்களும் கிடைத்தது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முழு குதிரத்தையும் இந்த விஞ்ஞான உயர்ந்த காலத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் இது என்னால் மட்டும்தான் முடியும், வேற எந்த மருத்துவத்தாலையும் எந்த ஆய்வாலையும் முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நுத்ஃபா என்பது இந்திரியம் என்பது ஒரே ஒரு இந்திரியம் தான் செலுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஆணாக மாற்றுகிறான், அல்லாஹ் பெண்ணாக மாற்றுகிறான். ஆனால் இது யார் ஆட்சி செய்ய முடியும்? இது யாராலும் செய்ய முடியும்? ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து எனக்கு ஆணு தான் வேணும், இல்லை ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து எனக்கு பெண்ணு தான் முடியும். விஞ்ஞானத்தில் உயர்ந்த, ஆய்வுல உயர்ந்த, மருத்துவத்தில் உயர்வை கண்ட எவராலும் எவராலும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்பதை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃசீரிலே கொண்டு வருகிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, செலுத்தக்கூடிய நீர், ஒரே இந்திரியம். ஆனால் படைத்தவன் பல்வேறு ஆணாக பெண்ணாக மாற்றக்கூடிய காட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து காட்டுகிறான். இதனாலே தான் இந்த வசனத்தை இப்படி ஆரம்பிக்கிறான் என்று இமாம் குர்துபி சொல்லி காட்டுவார். அருமைக்குரியவர்களே, தஃசீரெல்லாம் நம்மளால் நெருங்க முடியாம அது சாதாரணனுடைய கருத்து, மனிதனுடைய கருத்து என்று சொல்லி காட்டிவிட்டார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உலமாக்களுக்கு, தஃசீர் உலமாக்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தான் என்று சொன்னால், நம்முடைய அறிவை விட அவருடைய அறிவு மிஞ்சியதா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றதுனாலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிப்பான், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறது, முல்கு ஸமாவாதி, வானத்தினுடைய ஆட்சியும், வல் அர்தி, பூமியுடைய ஆட்சியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அப்போ நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் எத்தனை பேர் ஆள்றாங்க? குவைத்தில் ஒரு மன்னர் இருக்கிறார், சவுதியில் ஒரு மன்னர் இருக்கிறார், இந்தியாவில் பிரதமர் இருக்கிறார். ஆனால் இவங்க தானே ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? யஹ்லுகு மா யஷாவ், நான் நாடியதை தான் நான் படைப்பேன், நான் நாடியதை படைப்பேன். இது எந்த ஆட்சியாளர்களையும் முடியாது, உலகத்தில் உள்ள எந்த ஆட்சியாளர்களாலையும் இது செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, யஹபு என்று சொன்னால் லிமை யஷாவ், நாம் நாடியவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறோம். அன்பளிப்பு என்று சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருவதுதான் அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அல்லாஹ் குழந்தையை தந்துட்டான், உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு?
ஆனால் யஹபுலிமை யஷாவு இனாசா, பெண்மக்களாகவே நாம் நாடியவருக்கு தான் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். வயஹபுலிமை யஷாவு ذுகூர், நாம் நாடியவருக்கு ஆண் மக்களாகவே அன்பளிப்பாக கொடுக்கிறோம். அவ் யுஸவ்விஜுஹு ذுக்ரானன் வ இனாசா, ஆணையும் பெண்ணையும் கலந்தும் கொடுக்கிறோம் நாடியவருக்கு. வயஜஅலு மையஷாவு அகீமா, நாடியவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு அலீமுன் கதீர், நான் பேராற்றல் உடையவன், நான் பெரிய அறிஞன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பறைசாட்டுகிறான். சகோதரர்களே, நமக்கு பாக்கியங்கள்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கிறது, அது மகத்தான பாக்கியமாக தெரியல. அந்த அன்பளிப்பை பெற்றோர்கள் இன்னும் வரைக்கும் உணரல. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய சகோதரர்களே, நம் ஜமாத்துக்காரர்களே, நாம் இப்போ இங்கே விழுந்து கொண்டிருக்கோமே, நாமளே அதற்கு சாட்சி. நம்ம நப்ச தொட்டே கேட்டுக்கொள்ளலாம். என் மகன் என் மகள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த அன்பளிப்பை பயன்படுத்தலை. அது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் குழந்தை பாக்கியம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தந்த பாக்கியங்கள்லேயே மிகப்பெரிய பாக்கியம் அதுதான். ஆனால் உங்கள்கிட்ட விலை மதிக்க முடியாது என்னான்னு கேளுங்க. மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இருக்க சொத்து, என்கிட்ட இருக்க சுகம், என்கிட்ட பேங்கில் இருக்க பணம், என்னுடைய வீடு, எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் நிறைய கட்டி வச்சுருக்கேன், சொத்துகள், எவ்வளோ கடைகள்லாம் இருக்கிறது, எவ்வளோ காணிகள்லாம் இருக்கிறது, எவ்வளோ தோட்டங்கள்லாம் இருக்கிறது, எவ்வளோ வாகனங்கள் இருக்கிறது, எவ்வளவோ ஆபரணங்கள் இருக்கிறது. இதைத்தான் விலை மதிக்க முடியாது நினைக்கிறோம். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், மா ஐந்தக்கும் யன்ஃபது, உங்கள்கிட்ட என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்கிறதோ, அது பொருளாக இருந்தாலும் சரிதான், நகைகளாக இருந்தாலும் சரிதான், என்ன ஆபரணங்களாக இருந்தாலும் சரிதான், அவைகள் எல்லாமே ஒரு நாள் தீர்ந்து விடும். ஒன்று இம்மா ஹயாத்தை, நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் போயிடும். அந்த சொத்து நம்மளை விட்டு இழந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனை அது போயிடும். இல்லைன்னா நம்ம மௌத்துக்கு பின்னாலே நம்மளை விட்டு போய்விடும். ஆனால் கடைசி வரைக்கும், ஜன்னத்து வரைக்கும், சொர்க்கம் வரைக்கும், கபரிலையும் கடைசி மௌத்து நேரத்திலையும் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக, பாக்கியமாக, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கும் சொன்னால், ஒரு அன்பளிப்பு இருக்கும் சொன்னால் அல்லாஹ்வுடைய பாணியிலே அது குழந்தைகள் பாக்கியம் தான், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் அதை இன்றைக்கு நாம் என்ன செய்யல, உணரல. குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த குழந்தை விலை மதிக்க முடியாது. ஒன்று சிந்திச்சு பாருங்களேன், ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்பதற்கு இமாம் குர்துபி தன்னுடைய தஃசீரில் உரையாற்றுவார். என்ன சொல்கிறார் சொன்னால், அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் அன்பளிப்புன்னு சொல்றான். இந்த அன்பளிப்பை யாருமே தர முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு உறுப்புகளை எடுத்து பாருங்களேன். கிட்னி இருக்கு இல்லையா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மாவுடைய வயிற்றில், அந்த ரஹமுல வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் இதை பொருத்தியது யாருன்னு நினைச்சுப்பார். இது இல்லாம வாழ முடியுமா? எவ்வளவு செட்டப் பண்ணியிருக்கான். இந்த விஞ்ஞானம் உயர்ந்த காலத்தில், மருத்துவம் உயர்ந்த காலத்தில், ஆய்வு உயர்ந்த காலத்தில், எங்கேயாவது கிட்னிக்காக வேண்டி அது இடம் இருக்கிறதா வாங்குறதுக்கு? அதனுடைய ஃபேக்டரிகள் எங்கேயும் இருக்கிறதா? அதை தயாரிக்கும்போது எங்கேயும் இருக்கிறதா? ஒரு கிட்னி ஒருவருக்கு போய்விட்டாலே கடுமையான கஷ்டப்படுகிறார்கள். டயாலிசிஸ் என்ற அடிப்படையில் ரத்தத்தை ஏற்றுறதும், அவர் உயிர் வர்றதும், அதுக்கு பிறகு கிட்னியை மாற்றுறதும், அந்த கிட்னி பொருந்த வேண்டும் என்ற அடிப்படையிலையும், அது அவங்களுக்கு செட் ஆக வேண்டும் என்ற அடிப்படையும், அதை ஃபிட் பண்ணுறதுக்கே 60 லட்சம் கிட்ட ஆகுது. அந்த கிட்னியை வாங்குறதுக்கே காசு எங்கே யாரும் கொடுக்கறது இல்லையே, குடும்பத்தார்கள் தானே கொடுக்குறாங்க. ரப்புல் ஆலமீன் உம்மா வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உறுப்புகள் எல்லாம் உண்டாக்கியவன் யார்? இந்த உறுப்புகள் எல்லாம் பொருத்தியவன் யார்? அந்தந்த இடத்துல வைத்தவன் யார்? இது எவ்வளவு பெரிய அன்பளிப்பு! இந்த அன்பளிப்பை உலகத்தில் வாங்க முடியுமா அருமைக்குரிய சகோதரர்களே என்று அவருடைய தஃசீரிலே சகோதரர்களே கேட்பார்கள். கிட்னி மட்டும் இல்லைங்க, இத்தனையோ பொருட்கள் அல்லாஹ் கொண்டு வச்சான். என்னைக்கா செஞ்சிருக்கீங்களா? ஈரலை கொண்டு வச்சிருக்கான், குடலை கொண்டு வச்சிருக்கான், நரம்பை கொண்டு வச்சிருக்கான், மண்டை ஓட்டை கொண்டு வச்சிருக்கான், கால்களை கொடுத்துருக்கான், நகங்களை கொடுத்துருக்கான். இதில் ஏதோ ஒன்று குறையா வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. நகங்களை கொடுத்துருக்கான். கண்ணை கொண்டு ஃபிட் பண்ணது யார்? காதை கொடுத்தது யார்? எந்த ஆராய்ச்சியை சொல்ல முடியும்? இந்த பெரிய அன்பளிப்பை தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இங்கே வெளியே வந்ததுக்கு பின்னால் ஏதேனும் ஒரு கிட்னி செயல்பட முடியாமல் போய்விட்டால்
அதற்காக வேண்டி கிட்னியை மாற்றினால் கொஞ்சம் காலம் தான் வாழ்வாங்க, கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன அல்லாஹ் தந்த செட்டப்புக்கு அவன் உயிர் உள்ளவரை அவர் மருந்து சாப்பிட்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத சொத்து அல்ல, வாங்க முடியாத சொத்து இந்த மருத்துவ உலகத்தில். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கே குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்தில் நபிமார்கள் எப்படி அழைத்தார் என்று சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் உனாலிக்க தா ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அவங்களுடைய மனைவியோ ரொம்ப வயசாயிட்டு, பிள்ளை பேர் அற்றவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு வயசு நிரம்பாயிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனில் படம் எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தா ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இரட்சகனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். கால என்னுடைய இறைவா, கால ரப்பி என்னுடைய இறைவா, ஹபிலி எனக்கு அன்பளிப்பா தா. அதாவது நீங்க துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும்ம என்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துக என்று தஃசீருல் உலமாக்கள் சொல்லி காட்டுவார். என்ன சொன்னா, ரப்பு என்பது உயர்ந்த வார்த்தை. அல்லாஹ் ஆக்குவதும் அழிப்பதும் வளர்க்குவதும் எல்லாம் உண்டாக்குவதும் ரப்புல அடங்கி இருக்குது. அதனால தான் துனியாவை பற்றி பேசும் போதெல்லாம் ரப்பனா ரப்பனா என்று வரும், ஆகிரத்தை பற்றி பேசும் வரும். ஆனால் எப்படி துவா கேட்குறாங்க பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நாமளா இருந்தால் நிராசை ஆயிடுவோம், வயது முய்ந்து 2 பேருக்கும் வயசான நேரம். ஆனால் அல்லாஹ்ட்ட மேல நம்பிக்கை வைத்து, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்குறாங்க, யா ரப்பே மில்ல துன்க, ஒன்புறத்திலிருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் அன்பளிப்பா கிடைக்க வேண்டும், துர்ரியா சந்ததியை தாயா அல்லா. அதோட நிறுத்தலை. நாமெல்லாம் குழந்தை பாக்கியத்தை மட்டும்தான் கேட்போம். நமக்கும் நபிமார்களுக்கும் இதான் வித்தியாசம். இது ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்? நமக்காண்டி தானே சொல்லியிருக்கான். தையிபா என்று கேட்கணும். சாலிஹான குழந்தை, தையிபாக் என்பது முபாரக்கான குழந்தை. தையிபா நிறைய வார்த்தைகளை அடங்கும், நல்ல குழந்தை, ஒழுக்கமுள்ள குழந்தை என்றெல்லாம் எழுதுவார்கள். இன்னக்க சமீஉத் துஆ, யா அல்லாஹ் என் பிரார்த்தனையை நீ செய்யமடிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். எப்படி துவாவை ஆரம்பிச்சாங்க? துவா 2 வார்த்தை தான். ரப்பை கொண்டு ஆரம்பிச்சு, அவனுடைய வல்லமையை கொண்டு ஆரம்பிச்சு அவனை புகழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனால் அதே தையிபா கொடுத்தான், அந்த நிமிஷத்திலே கொடுத்தான், மெஹ்ராபில் இருக்கவே கொடுத்தான் என்று அடுத்த வசனமே நமக்கு சொல்லி காட்டும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, குழந்தை பாக்கியம் கேட்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக கேட்கக்கூடாது. எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களோ அதை மாதிரி கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையத்தா என்று கேட்காமல், தையிபான குழந்தையத்தா, நல்ல குழந்தையத்தா, ஒழுக்கமுள்ள குழந்தையத்தா, பரக்கத்துள்ள குழந்தையத்தா, சாலியான குழந்தையத்தா, இவ்வளோ அர்த்தம் எழுதுறாங்க. ஷர்த்து போட்டாங்க, முக்கையது நிபந்தனை போட்டாங்க எல்லா இடத்துல. இந்த மாதிரி தான் குழந்தை கிடைக்கிறது மட்டும் பெரிய பாக்கியம் அல்ல. இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை வளர்க்குறோம், அது வளருது. மரம் செடி கொடி எப்படி தன்னால வளருதோ அதுபோல வளர்றது செய்த தவிர தையிபான குழந்தை, ஏன் குழந்தை உங்க குழந்தை சொல்ல முடியுமா? இல்லை அடியவன் உள்பட தான் பேசுறவங்கலாம் என்று சுத்தமான அங்கே யாரும் பேச முடியாது, மலக்கல்ல. ஆனால் எல்லோருடைய குழந்தை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா குழந்தையும் தையிபா இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சம்பாஷணை நடக்குது. பெரிய நீண்ட வரலாறு. சில நேரத்தில் தர்ஜுமா பார்த்துட்டு போவோம், அர்த்தம் வழங்கும், அங்கே நின்று சிந்தனை ஆற்றலை சிந்திக்க தவற விடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வாம்மல் குலாமு ஃபகான அபவாவு மூமினைனி. ஒரு சிறுவனை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியத்திலே ஆச்சரியம், அதிசயத்திலே அதிசயம், வியப்பிலையும் வியப்பு தாங்க முடியவில்லை. இவரோ அல்லாஹ்வுடைய நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ சாதாரண ஒரு சாலிஹா நல்லடியார், ஒரு அவுலியா உல்லா. ஆனால் இப்படி செய்து விட்டார். சாதாரணமாக செய்யல, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் செய்தார். ஆனால் வாம்மல் குலாமு, அந்த குழந்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொன்றாங்க இல்லையா, சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் எடுத்து காட்டுறான் இல்லையா, படம் பிடித்து காட்டுறான் இல்லையா. அம்மல் குலாமு, அந்த சிறுவர் இருக்கிறாரு. ஆனால் ஃபகான அபவாஹு, அவருடைய பெற்றோர் மூமினைனி, 2 பேரும் இறை நம்பிக்கையாளர்கள், ஏகத்துவவாதிகள். ஃபஹஷீனா, நாம பயப்படுறோம்
ஐயகஹுமா துகியான வ குஃப்ரா. சில நேரத்தில் பிள்ளை மேலே உள்ள பாசத்தில் நேசத்தில் எல்லா வழிகளுக்கும் போயிடுவோம். என் புள்ள ஆசைப்படுறான் போ சினிமாவுக்கு, என் புள்ள ஆசைப்படுறான் அவன் வளர்ச்சி அடையான் போ வட்டிக்கு, என் புள்ள ஆசைப்படுறான் இந்த மாதிரி கூத்து கும்மாளத்துக்கு போ என்ற அடிப்படையில் போயிடுவோம் பிள்ளை மேலே உள்ள ஆசையினால. ஆனால் அவனை ஏன் கொலை செய்யணும் தெரியுமா? பெற்றோர்கள் மூமினானவங்க நல்லவங்க, ஆனா இந்த குழந்தையின் மீது உள்ள பாசத்தினால 2 பேரையும் குஃபுர்ல கொண்டு தள்ளிடுவான், அழிச்சாட்டியத்தை கொண்டு தள்ளிடுவான். துகையானு சொன்னா அழிச்சாட்டியம், குஃபுர் என்று சொன்னா நிராகரிப்பை கொண்டு தள்ளிடுவான். அதனால் அவங்க மூமினாகவே இருக்க வேண்டும் என்படி அடிப்படையை தான் இந்த குழந்தையை கொலை செய்தது என்று சொல்லி காட்டுறார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தையை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபித்னா என்று சொல்றான். ஒரு ஆள் நீங்கள் பார்க்கலாமே, என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா நம்ம குழந்தை நமக்கு ஃபித்னா ஆகுமா? ஃபித்னான்னு என்ன அர்த்தம்? சோதனை. குழந்தையை பற்றி பேசும்போது சொல்லி காட்டுகிறான் அதோ என்று சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு எதிரியாக ஆகிடும். இன்னைக்கா சிந்திச்சுக்கலாம், நின்று என் குழந்தை எப்படி எனக்கு எதிரியாகுவான்? என்னுடைய வளர்ப்பில் வளர்ந்தவன், என்னுடைய சொத்தை அணிவிக்கக்கூடியவன், என்னோடு பயணிக்கக்கூடியவன், என்னோடு தங்கக்கூடியவன், நாம் பெற்றெடுத்த குழந்தை எப்படி அதுவாகும் என்று என்னைக்கான அந்த வசனத்தில் சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஃபித்னான்னு சொல்றானே, சோதனை என்று சொல்லி காட்டுகிறானே, குழப்பம் என்று சொல்லி காட்டுகிறானே, என்னைக்கா அந்த வசனத்தை சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா? ஏதோ குர்ஆனை ஓதுன்னு ஓட்டுறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி சொல்லி காட்டுறான். அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க, ذُرِّيَّةً طَيِّبَةً. அல்லாஹுவே நீ தரக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட குழந்தையை தர வேண்டும் என்று சொன்னால் நல்ல தய்யிபான குழந்தையாக ரப்பே தா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ கேட்டார்கள். தய்யிபனா என்ன? அதாவது ஹுல்கு, அழகான குணம் இருக்கணும். புள்ளிகள் அப்படி அங்கே அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா அங்கே சிறப்பாக இருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, தய்யிப்னா என்ன? அழகான குழந்தைன்னு சொன்னா என்ன? நற்குணம். நற்குணத்தின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க காஃபிர்களாலும் பாராட்டப்படுகிறார்கள். இந்த கியாமத் வரைக்கும் பாராட்டப்படுது. அந்த நற்குணம் நம்மள்ட்ட என்ன செய்யணும்? நம்ம குழந்தை கிடைக்கணும். தய்யிபாக்கு அது அர்த்தம். தய்யிபானா என்ன? பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா ஆக்கி வை அல்லாஹ். தய்யிபானா என்ன? எல்லா விஷயத்திலும் என் பிள்ளை முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கு தான் தய்யிபாவுக்கு அர்த்தம் என்பதை சாலிஹீன்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. எனவே குழந்தை அல்லாஹ் தந்த அந்த பாக்கியத்தில், அந்த அன்பளிப்பில் நீங்களும் நானும் குற்றம் குறை வைத்திருக்கிறோம், கோளாறு உள்ளவர்களா இருக்கிறோம். அதாவது இரும்பை கூட வளைத்து விடலாம், நம்முடைய பிள்ளைகளை நம் பேச்சை கேட்கிற மாதிரி வளைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் துனியாவுக்கு அல்ல, ஆகிரத்துக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, சுன்னாவுக்காக வேண்டி, தௌஹீதுக்காக வேண்டி ஒரு ஈமான்தாரியாக ஆக்க முடியல. அமெரிக்காவுக்கு போனானா இப்படி ஆனா, ஐரோப்பாவுக்கு போனா அப்படி ஆனா, இப்படி லண்டனுக்கு போனானா இப்படி ஆனா. நாம தான் அனுப்புறோம், கடைசியில தீனும் இல்லை துனியாவும் இல்லை. ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, துன்யாவும் ஆகிரத்தும் பாழாய் விட்டது என்று அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்குதா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு தோத்து போனோம். அல்லாஹ் தந்த அன்பளிப்புல சாலியான குழந்தையாகவும் இல்லை, வெற்றியும் இல்லை. கடைசியில் தாயும் தந்தையை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு, எந்த விதமான ஃபாயிதா இல்லாத அளவுக்கு ஆயிட்டு. கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லவனாக இருக்கானா, மூமினா இருக்கானா, சாலிகா இருக்கானா, தக்வாதாரியாக இருக்கானா, ஈமான்தாரி, நல்லா சம்பாதிக்கிறான். அவனா பெரிய வியாபாரி, அவனா பெரிய முஹந்திஸ் ஆக்கிட்டேன், எனக்கு இதே சொர்க்கத்தில் கபரில் பூஞ்சொலி ஆகிடும். அவனா டாக்டர் ஆக்கிட்டேன், அவன் மிகப்பெரிய ஆராய்ச்சி இதில் இன்னைக்கு புகுந்து உலகத்தில் பேரும் புகழும் பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அவனா விமானத்தை ஏற்கிறான், ஓட்டுறான், இப்படின்னு சொல்கிறோம். என் மகன் நல்ல முஹ்சின், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், நல்ல ஆபித், நல்ல வணக்கசாலி, நல்ல சாலி, ரொம்பவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன், கொள்கை பிடிப்பு உள்ளவன், குர்ஆன் சுன்னாவை மதிக்கிறவன், இப்படி யாரா நம்மளால் சொல்ல முடியுமா சகோதரர்களே? இல்லை அப்படித்தான் நம்ம வளர்த்துருக்கோமா என்ற செய்தியை தான் இந்த நல்ல நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடன்பட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குழந்தையாக்கணும். ஏன்னா அல்லாஹ் தந்த அன்பளிப்பு, அல்லாஹ்ட்டே போகிறாங்க. அதனால தய்யிபான குழந்தையாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கேளுங்க. ஏன்னு சொன்னா,
இன்னைக்கு கடைசியில் குரானை நேரடியாக ஓத வாங்கன்னு சொல்லி வர முடியலை. ஏன்னா துனியா நம்மளை அந்த பக்கமாக இழுத்துட்டு போகுது. துனியா வந்து ஹதிரா பசுமையாக இருக்குது. துனியா வந்து எப்படி இழுத்துட்டு போகுதுன்னா, ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து அந்த காலத்தில் இப்போ பைக்கில் வச்சு ஏற்றிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கீரையை காட்டி அப்படியே இழுத்துட்டு போய் அறுக்க கூட்டு போவான். அது மாதிரி நம்ம துனியாவில் இழுத்துட்டு போகுது. பின்னால் அறுபடுவோம், கபூரில் மஹ்ஷரில் அறுபடுவோம் என்பதை நமக்கு தெரியலை, அப்படியே இழுத்துட்டு போகுது. நீ குரானை ஓதி கொடுக்கணும் ஐடி சார்பா, நேரடியாக ஓத வர முடியல. கடைசியில் ஆன்லைன்லேயே ஓத வாங்கன்னு சொன்னோன்னா கடைசி பட்சம் அதுதான். ஒன்று கையால் தடுக்கணும், அல்ல நாவால் தடுக்கணும், மனதால் ஒதுக்கணும்னு சொன்ன மாதிரி கடைசியில் ஆன்லைனுக்கு வந்தாச்சு. வந்தாலும் கூட என்னாச்சு தெரியுமா? எக்ஸாம் நடக்குது, குரான் பின்தள்ளிட்டோம். இது எப்படி சாலியான குழந்தையா வரும்? இது எப்படி தையீபா வரும்? பாத்ரூம் வந்தால் அந்த 1/4 மணி நேரம் போகாமல் இருப்பானா? ஏதோ ஒரு நம்ம காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போகாமல் இருப்பானா? ஏதோ ஒரு ஆபத்துனா போகாமல் இருப்பானா? ஆனால் இந்த 1/4 மணி நேரத்துக்கு என் பிள்ளையை தூக்கி எறிகிறோம். ஆனால் நான் சொல்றேன் குர்ஆன் சுன்னா உள்ளவன், நான் சொல்றேன் தௌஹீத்வாதி சொல்றேன், நான் சொல்றேன் முத்தகீன் சொல்றேன், நான் சொல்றேன் சாலிஹீன் சொல்றேன். அல்லாஹ் பேசுகிறான், ஒமன் ஆரதா அன் திக்ரி, என்னுடைய குர்ஆனை எவன் புறக்கணித்தானோ ஃபைன்னலஹு மஈஷதன் வன்கா, உலகத்திலே மறுமையிலையும் நாம் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம். பணம் இருக்கு, நிம்மதி இருக்காது, அதான் நெருக்கடி. வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையிலே குருடராக எழுப்புவோம். ஏன் அல்லாஹ் என்னை குருடராக எழுப்பினால்? நான் பார்வை உள்ளவனா இருந்தேன். அட பாவியே, குரானை பின்தன்ன, படிப்பை முன்தன்ன. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்கலை, இந்த 2வது 3வது சந்தையில் தான் படிச்சுட்டு இருக்குங்க. என்ன நிலைமை சகோதரர்களே? இது சாலிஹா? இதற்கு பேர் தையீபாவா? என் பிள்ளை நல்ல குரானை ஓதுவான், என் பிள்ளை குரான் சுன்னா படிப்பான் என்று சொல்வதற்கு பெற்றோர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அதிகாரம் இல்லை. அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, துர்ரியத்தன் தையீபாயா அல்லாஹ், தையீபான குழந்தையத்தா என்று கேட்டாங்க. அல்லாஹ் பேசினான். பல்வேறு இடத்துல இந்த வசனம் வருது. அன்னல்லாஹ் இபஷ்ஷிரிக், சூரத் ஆல இம்ரான்லே வருது, காஃபயா இன்சாத் என்ற அந்த இதுலேயும் வருது. நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்னல்லாஹ் இபஷ்ஷிரிக பி யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தை அல்லாஹ் சுப செய்தியாக கொடுத்தான். முசத்திகன் பி கலிமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்தக்கூடிய குழந்தையாக கொடுத்தான். ஒசையிதன், தலைவராக ஆக்கினான் உலக மக்களுக்கு. வஹசூரன், நல் ஒழுக்கம் இல்லை, அது எனக்கு இல்லை, நல் ஒழுக்கம் பிள்ளைகளாக ஆக்கினான். நபியம் சாலிஹின், சாலிஹான நல்லடியாக நபியாக ஆக்கினான். இன்னைக்கு பாருங்கள், குழந்தைகளை பிறந்த உடனேயே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த காலத்திலலாம் குழந்தைகள் வந்து தாயுடைய சொல்லுவாங்க, அந்த ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்க, அது உண்மை. தாயுடைய சூட்டை கண்டா யார்கிட்ட போனாலும் இருக்காது, தாயுடைய சூட்டை கண்டோன்னு அழுகை நிறுத்திடும், தெரியுது அதுக்கு. ஆனால் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தாய் தந்தை கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டோன்னா, மணிக்கணக்கில் போயிட்டு வந்தோன்னா நம்ம தேடிட்டு இருப்போம், எப்படின்னா வருவாங்க, ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா? என்ன, நீங்கள் எங்கேயும் போ, எத்தனை மணிக்கும் போ, பிறந்த உடனே என்ன செஞ்சுருங்க, அந்த செல்ஃபோனை தூக்கி கொடுத்துருங்க, அதான் டாய்ஸ். இப்போ டாய்ஸ் அவரை நின்றுட்டேன், இதுதான் டாய்ஸ். பிறந்த குழந்தைக்கு என்னென்ன தெரியாது. இப்பவுமே நீ ஆரம்பித்தா தான் மூத்து வரைக்கும் இதிலே ஓட முடியும் வாழ்க்கை. நாங்களும் அப்படி தான் ஆகிட்டோம், அதனால் இதுக்கு பழகிக்க அப்படின்னு செஞ்சிட்டோம். அருமைக்குரிய சகோதரர்களே, சாலிஹான குழந்தையாக ஆக்கணும். பையன் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி நடக்கிறான் என்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் சம்பாத்தியம் சம்பாத்தியம், வாழ்க்கை வாழ்க்கை, துனியா துனியா, பணம் பணம், இப்படி பித்து பிடிச்சி அலைகிறோமே. நாளைக்கு இந்த குழந்தைகள் எப்படி இருக்க போகிறது? இதனாலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கினான். உலகத்திலே பார்க்கிறோம், வரலாறு சொல்லி சொல்லி நம்ம வந்து வருஷ கணக்கில் பேசுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அவங்களும் பாருங்க, ருபூபியா என்ற வார்த்தை தான் பண்றாங்க. ரப்பில் உள்ளது, ரப்பி என்னுடைய இறைவா, ஹப்லி எனக்கு அன்பளிப்பாத்தா, இல்லை சாலிஹின். அவங்க தையீபான்னு கேட்டாங்க, சாலிஹின் நல்ல குழந்தையத்தா. ஏன்னா அல்லாஹ் பேசுவான், ஓஹோ எத்தவல்ல சாலிஹின், நல்ல அடியாருக்கு நானே பொறுப்புவா. என்ன துன்பங்கள் வந்தாலும் சரிதான், துயரங்கள் வந்தாலும் சரிதான், நோய் பிடித்தாலும் சரிதான், என்ன பீடிப்பு வந்தாலும் சரிதான், என்ன வறுமை வந்தாலும் சரிதான், நானே நல்லவர்களை காப்பாற்றுங்கிறான். அதனால சாலிஹான பிள்ளையத்தா என்று கேட்டாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபபஷ்ஷர்நாஹு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஃபபஷ்ஷர்நாஹு, நாம் சுபச்செய்தி அளித்தோம், பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை உள்ள குழந்தையே அப்படின்னா. அதனால தாங்க அறுக்கக்கூடிய நேரத்தை அறுக்க போகிறேன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதை தான் முதல்ல செய்யணும்.
சொல்லுமா குழந்தை, சொல்லிச்சே. உலக வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இதை ஓதுனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறோமே, இது உண்மையான வார்த்தை நினைக்கிறோமே, அல்லாஹ் தந்த களிமாங்கிறோமே, இது பொய்ப்படுத்தினா குஃபுருன்னு என்று நினைக்கிறோமே, இது பொய்ப்படுத்தினா சிறுக்குவாதியாக ஆகிடுவோமே. ஆனால் இப்படி துவா கேட்கணும். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்போ நீங்கள் என்ன புள்ளெல்லாம் பெற்று முடிஞ்சு அவன் பாட்டில் வந்து அவன் மருமானை கண்டுட்டான், அதை கண்டுட்டான், இதை கண்டுட்டான், அவனை பேத்தி பேரெல்லாம் வந்துட்டு இப்போ என்னங்க செய்ய சொல்லியிருந்தா அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா உதுரியாத்தினா குர்ரத்த ஆயினின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எல்லாமே நம்ம கேட்டதான், எல்லா குத்பாலும் சொன்னது தான். ஒரு முதாக்கரா இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளதான். ரப்பனா என்னோட இறைவா, ஹபுலனா இங்கேயும் பாருங்க, எங்களுக்கு அன்பளிப்பாக தந்ததை மின் அஸ்வாஜினா ஆக்கிவை, மின் அஸ்வாஜினா எங்களுடைய ஜோடிகளில் துணைவிகளில், ஒதுரியாத்தினா எங்களுடைய பிச்சலங்களை எங்களுடைய பிள்ளைகளை, குர்ரத்தாயின் கண்குளிர்ச்சி ஆக்கிவை. இன்னைக்கு கண்குளிர்ச்சி என்ன இருக்குது? என் மகன் நல்லா ஒய்யாரத்தில் போயிட்டான்னு சொன்னா கண்குளிர்ச்சி. ஒய்யாரம்னு சொன்னார் பொருளாதாரத்தில். என் மகன் நல்ல படிப்பை அந்தஸ்துக்கு எட்டிட்டானா கண்குளிர்ச்சி. என் மகன் நல்ல பதவியை எட்டிட்டானா, மகனோ எட்டிட்டானா கண்குளிர்ச்சி. ஆனால் கண்குளிர்ச்சி என்பது அல்லாஹுவை நேசிப்பதில்லை. கண்குளிர்ச்சி என்பது நான் சொல்லலை, இந்த வசனத்துக்கு எழுதுறாங்க. கண்குளிர்ச்சி என்பது அல்லாஹுக்கு வழிபடுவதில்லை. கண்குளிர்ச்சி என்பது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதில்லை. கண்குளிர்ச்சி என்பது இபாதத்தில் என்று அல்லாஹ் கேட்க சொல்றான். கேட்டுட்டு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முன்னோடியான இறைச்சமுடையவர்களுக்கு நம்ம இமாமா இருக்கணும். முன்னோடியான இன்னைக்கு நமக்கு பின்னால் இறைச்சமுடையவர் இருக்காங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கேட்க சொல்கிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, குழந்தை பாக்கியம் பெரிய பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெரிய சொத்து. ஆனால் அல்லாஹ் தந்த அன்பளிப்பான சொத்து என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை விசாரிக்க போகிறான். அதனால தான் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளை, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அம்புசக்கும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாஹலிக்கும் நாரா உங்கள் மனைவி மக்களை. எதிலிருந்து? நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கி எத்தனை குழந்தைகளை நம்ம வந்து பார்க்குறோம், நரகத்துக்கு கொல்லி கட்டி ஆயிடுவாங்களோ மனைவி மக்களை பார்க்குறாங்க. சரியில்லை. காரணம் என்ன? ஒரு பக்கம் கொள்கை பிடிப்பு இல்லை, ஒரு பக்கம் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போயிடுறது, எல்லாரும் தேவை அப்படின்னு சொல்லி போயிடுறது, என்ன சர்வ கட்சி மாதிரி போயிடுறது. குரான் சுன்னா எங்கே சொல்லப்படுதோ அதுதான் நாளைக்கு யாருமே கை கொடுக்க மாட்டாங்க, அதுதான் நம்ம கை கொடுக்கும் என்பதை நம்பாமல் வாழ்வது. குழந்தைகள் வந்து 7 வயசு ஆகிட்டனா அவங்களுக்கு வந்து தொழுகையை பற்றி கற்றுக் கொடுக்கணும், தொழுகையை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு முதல்ல பெற்றோர்கள் நல்லவர்களாக, சாலியங்களாக, மார்க்கம் தெரிஞ்சவர்களாக, தீன உள்ளவர்களாக இருக்கணும். 10 வயசு ஆகிட்டா அடிச்சு தான் தொழுவ சொல்லணும். இன்றைக்கி அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வாப்பா வர்றாங்கன்னு சொன்னோன்னா அங்கே வரும்போது இங்கே ஓடிடுவோம். இன்றைக்கி பிள்ளை இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னா இந்த ரூமில் இருந்து அந்த ரூமுக்கு போயிடுறோம். அடி எங்கிட்ட தெரியும். இது இந்த காலம், அது அந்த காலம். நிறைய வீட்டில் நடக்குது. பிள்ளைய கண்டு பயப்படுறாப்புல, சண்டை என்ன வந்து அடிச்சிருவானோ, வாய் வித்தியாசமாக பேசிடுவானோ அப்படின்னு சொல்லி பயம். ஆனால் வெளியே சொல்ல வைக்கும். அதனால ரப்புல் ஆலமீன் நமக்கு அன்பளிப்பை தந்ததை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும். எத்தனையோ குழந்தைகள் தன் தகப்பனாருக்கு ஜும்மா உரையிலன்னு சொன்னோம், ஜனாசா தொழு வைக்க முடியாமல் துர்பாக்கியத்தை பார்க்குறோம். ஏன்னா தெரியாது. ஜனாசாவில் வந்து எதையாவது ஓரளவுக்கு ஒழுங்காக இருந்துன்னு சொன்னால் அந்த மாதிரி உபதேசங்கள்லாம் கேட்க வந்தேன்னா முதல்ல ஃபாத்தியா சூரா, 2வது அல்லாஹ் ஸலவாத்து நபி ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா, 3வது வந்து அப்படி நிற்கும். சிக்னல் போட்டாச்சு, அவ்வளோதான், டப்புன்னு நின்றும். நம்ம வாப்பா இறந்து போனார், நம்ம அம்மா இறந்து போனாங்க. ஆனால் லண்டன்லேருந்து வந்தேன், அமெரிக்காவிலேருந்து வந்தேன், எங்கே இல்லாமல் வந்து வந்தேன். ஆனால் இந்த ஜனாசா நிறுத்தப்பட்டிருக்கு எனக்காண்டி தெரியாது, பார்க்கல, சொல்லலை, கேட்கல, மனப்பாடம் பண்ண முடியல. ஆனால் வாழ்க்கையில் வந்து படித்தரங்களை உயரம் சரியாக இருக்கேன். இன்னைக்கு இந்த சம்பளம் தராங்கன்னு வைங்களேன், கூட அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிச்சோன்னு சொன்னா ஒரு 100 தினார் கூட சொன்னா இரவு பகல் பாராமல் அப்படியே படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனாசா துவா சின்ன துவா, அதை மனப்பாடம் பார்க்க நேரம் இல்லை. ஏன்னா துனியா கண்ணுக்கு முன்னால் தெரியுது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹாதிரத்துன் பசுமையாக இருக்குது, ஹல்வத்துன் இனிமையாக இருக்குது, இன்பமாக இருக்குது. கண்ணால் பார்க்குறோம், கபருடைய வேதனை கண்ணால் பார்க்கல. எத்தனையோ பேர்கள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்பங்களை கண்ணால் பார்க்கல, மர்மையை கண்ணால் பார்க்கல. அது எப்படி போயிட்டு போகுது? இந்த துனியா தான் நமக்கு அதோ கதி என்று
10ஓட 11 எப்படி மாற்று நண்பர்கள் வாழ்கிறார்களோ அவங்க எண்ணத்தில் அப்படி இருக்கோ அதுபோல நாமும் ஆயுடன் சொன்னா ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்கணும். எத்தனை பேருக்கு அத்தஹியாத் தெரியும் கேட்டா? அத்தஹியாத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை இஸ்லாத்துக்கான தேர்ந்தெடுப்பேன்னு சொல்றான், அவங்க உள்ளத்தை விரிவுபடுத்துறேன்னு சொல்றான். ஆனால் அல்லாஹ் நாடியவருக்கு ஹைரை கொடுப்பேன்னு சொன்னான். அது என்ன ஹைருன்னா மார்க்க விளக்கத்தை. இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் இந்த சபையில இருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. ரப்புல் ஆலமீன் எப்படி கொடுத்தோன்னா பாருங்க, நீங்க பிறப்பால் முஸ்லிம்களை பெருமை அடிச்சிருக்கோம். தாயுடைய வயிற்றிலிருந்து வந்ததுனால அப்படி நம்ம குலப்பெருவு மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காங்க சகோதரர்களே. ஆனால் இதெல்லாம் வைக்கக்கூடிய காரணம் என்ன? ரப்புல் ஆலமீனுடைய பயம்தான் நமக்கு இங்கே முக்கியம். அத்தஹியாத்து கேட்டால் தெரியல, சிலருக்கு ஃபாத்திஹா சூராவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்படியே ஒரு வளர்ப்பு, அதான் சொல்கிறேன், வளருது தவிர நம்ம வார்த்தை எடுக்கவில்லை என்பதைத்தான் இங்கே பார்க்கணும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த இடத்தை பிடித்த சஹாபி. பெருமானார் தன்னுடைய வாழ்நாளிலே உரையாற்றி கொண்டு சொன்னார்கள், அபூபக்கர் எனக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய தகுதி உள்ளவர் என்று அடையாளம் காட்டப்பட்டதனால தான் அந்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் வந்தது. ஆனால் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா அம்மையாரை வந்து ரலியல்லாஹு அன்ஹா யாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு? உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஆனால் நாமளாம் என்ன நினைப்போம்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, என் கடமை நீங்கிடுச்சு, படிக்க வச்சாச்சு, என் கடமை நீங்கிடுச்சு, சம்பாதிக்க வந்துட்டால் கடமை நீங்கிடுச்சு அப்படின்னு நினைப்போம். தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் தட்டி கேட்குறாங்க. சாதாரண தவறு, நம்ம பார்வையில் தவறே அல்ல, ஆனால் தட்டி கேட்குறாங்க. காரணம் என்ன? ரப்பு எப்படி வளர்க்க சொன்னானோ அதுபோல வளர்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதுபோல வளர்க்க வேண்டும். எப்படி குர்ஆன் பேசுகிறதோ அதுபோல வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூடியிருந்தது. ஏன்னா நாளைக்கு மறுமைக்கு பெரிய சொத்து, கபருக்கு பெரிய சொத்து. அது மட்டும் இல்லை, கேள்வி கேட்கப்படுவோம். நிறுத்தி அல்லாஹ் விசாரிப்பான், குழந்தை எப்படி போச்சுட்டு. குழந்தை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பெற்றெடுக்கிறது. அதுபோல ஆய்விடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் தந்த பாக்கியத்தில் பெரிய பாக்கியம், ஆனால் துனியாவை காட்டி கொடுக்குறோம், ஆகிரத்தை காட்டி கொடுக்குறேன். நமக்கே புரியலை, நமக்கே தெரியலை, நமக்கு நம்பிக்கை இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, கிதாபு தயமும் என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. தமிழ்லே இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி சொன்னோம். அவங்களோட சில பிரயாணத்தில் செல்கிறாங்க. அவங்க மட்டும் சொல்லலை, சஹாபாக்கள் கூட்டமே செல்லுது. செல்லக்கூடிய நேரத்தில் பைதா என்ற இடத்துல வந்து ஆயிஷா நாயுடைய நகை அணிஞ்சிருந்தாங்க, மாலை. அது இரவலுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. தன் சகோதரி அஸ்மா இடத்துல இருந்து தொலைஞ்சி போச்சு. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, மாலை தொலைஞ்சி போச்சு, தங்க நகை இல்லவா, இன்றைக்கு குதிரை கொம்பு தொட்டு கொண்டு நிற்கிது, அன்றைக்கு மதிப்பு இருந்தது. என்னுடைய நகை தொலைஞ்சி போச்சு, என் மாலை, இது என்ன செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஃபாகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இல்தமிஸியா, எல்லாரும் தேடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் தேடினா கிடைக்காதுல்ல, தேடுங்கன்னு சொல்கிறாங்க. வகாமன் நாஸ், ஜனங்கள்லாம் தேட சொல்கிறாங்க, தேடுறாங்க. ஆனால் தொழுகை நேரம் வந்துருச்சு, தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் தயமம் பற்றி வசனம் வரல, தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாதனால நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களே சஹாபாக்கள். இபாதத்தில் அந்த அளவுக்கு உயிரை விட மேலாக நேசிப்பாங்கல்ல. எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் சித்திக் அதில் போனாங்க. பார்த்தீங்களா அவங்க மக செய்த வேலையை? ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை, வாட்ஸ்அப்பில் போட்டு இந்த அந்த குறுக்கு தெருவில் என் நகை தொலைஞ்சி போச்சு, மேலே தெருவில் அங்கே தொலைஞ்சி போச்சு, எல்லாம் வாட்ஸ்அப்காரங்களாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இதான் வேலையை 10ஓட 11 போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் வந்து அங்கே பிரயாணத்தில் நடந்ததுனால பாருங்கள், தொழுகு நேரம் வந்துட்டு தண்ணீரும் இல்லை, இப்படி ஆயிடுச்சு. இது காரணம் யாரு? உங்கள் மக தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? எல்லா சஹாபாக்களும் மாசனாத்து ஆயிஷா என்ன வேலை செஞ்சுட்டாங்க? ஆனால் ரசூல்லா நம்மளை அங்கே நிறுத்திட்டாங்க. ரசூல்லா தேடும்படியில் இறக்க சொல்லிட்டாங்க. ரசூல்லாவும் தங்கிட்டாங்க, நாம் சஹாபாக்கள் எல்லாரும் தங்கிட்டோம். ஆனால் ஒலைசு அலா மாயின், உது செய்யறதுக்கு தண்ணியும் இல்லை. ஃபலைச மாவும் மாவுன்,
நாமளும் தண்ணி கொண்டு வரல. இப்போ என்ன செய்யறதுன்னு சொன்ன உடனே ஃபஜா அபூபக்கர் சித்திக் இல்லாமல் அபூபக்கர் சித்திக்லாம் பொறுமையாக தான் வணக்க வழிபாடு வந்துட்டேன்னா அல்லாவுடைய சட்டம் வந்துட்டேன்னா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. பெத்த மகளாக இருந்தாலும் ஃபஜா அபூபக்கர் சித்திக் இல்லாதான் வந்தாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலியும் ரசவ் அலா ஃபஹரி ஆயிஷா சொல்கிறாங்க, தேடி தேடி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் வந்துட்டு நைட் நேரம் என் மடியில் படுத்துட்டாங்க, நல்லா தூங்குறாங்க. ஆனால் மக்கள்லாம் அங்கேயே தங்கிட்டாங்க. இவன் தண்ணீர் ஒழிச்சு நம்ம தண்ணீரும் இல்லை, நம்ம கொண்டு வரலை. அபூபக்கர் சித்திக் கோபம் கடுமையாக வந்தது. வார்த்தையில் விடுறாங்க. என்ன வார்த்தை வரல? ஆயிஷாமையார் சொல்றாங்க, என்னென்ன பேசணுமோ அல்லாஹ் நாடிய அளவுக்கு என்ன பேசிட்டாங்க, கண்டிச்சிட்டாங்க, என்ன சத்தம் போட்டாங்க. அதோட நிறுத்தினா பரவாயில்ல, இடுப்புல ஒரு குத்துனாங்க. மடியில் யார் படுத்திருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ரசூலாவையும் பார்க்க வேண்டியிருக்கு. அடையல, ஆடலை, அசையலை. ஏன்னா பெருமானார் தூக்கம் கடந்துடக்கூடாது. இப்படி எது தகப்பனா செய்ய முடியுமா? அடிச்சு நொறுக்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து போயிடுவாங்க. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இடம் கொண்டாங்க? திருமணம் செய்தாலும் என்னுடைய மகள் தான், நான் கடைசி மௌத்து வரைக்கும் நான் விசாரிக்கப்படும் என்பதைத்தான் இந்த அஹாதீஸ் எல்லாம் நமக்கு வழங்குவதாக முஹத்தீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி ஷரஹிலே எழுதுவாங்க. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு குத்திட்டாங்க. பேசுறவர் முடிச்சிட வேண்டியதானே. நம்மளுக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும். இடுப்புல குத்துனா நம்ம அவ்வளோதான், நம்ம திருப்பி அப்படி கீழே மறந்துடுவோம், அட்டி விழுத்துருவாங்க. ஆனால் அல்லாஹ் நாடி அளவுக்கு பேசுனாங்க, இடுப்பில் குத்துறாங்க. நான் அசையவும் இல்லை, ஆடவும் இல்லை. காரணம் என்ன? தஹர்ருக் பண்ணான்னு சொன்னா பெருமானார் என்ன செய்வாங்க? அசைஞ்சிட்டேன்னா தூக்கம் கொண்டு போயிடும், என் மடியில் தூங்குறாங்க, அதனால நான் அப்படி இருந்து கொண்டேன் என்று சொன்னாங்க. சுபு ஆயிடுச்சு, ஃபஜ்ர் ஆயிடுச்சு, தண்ணீர் இல்லை. அப்போ தான் அல்லாஹ் தாலா தயம்முடைய ஆயத்தை இறக்குறான். உடனே சஹாபாக்கள் அப்படியே மாறி சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பத்தினால தான் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை, எத்தனை பரக்கத்தை தான், அதில் தயமும் ஒரு பரக்கத்தாக இருக்கிறது. இப்போ ஆயிஷா நாய்க்கு போலும் கிடையாது. அல்லாஹ் ஒரு காரணத்தை உண்டாக்கணும். கடைசியில் நான் சொன்ன மாதிரி நல்லவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டேன்னு சொல்கிறான்ல, தேடி பார்த்தாங்க. இவங்க வந்த ஒட்டகத்தை எழுப்பி விட்டாங்க, அதுக்கு தான் மாலை இருந்தது என்ற செய்தியை பார்க்கணும். அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் என்ன விஷயம் தெரியணும்? ஆயிஷா நாயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் கூட தகப்பன் என்ற அந்தஸ்து குறையவில்லை. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய தண்டிக்கணும் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் மட்டும் விளங்கலைங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. உமர் என்ன சாதாரணவங்களா? உமரும் விளங்கி கொண்டாங்க. எல்லாம் ஏன்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்னு உமர் இருக்காங்களே, உமர் வியாதர மகனார் அப்துல்லா இப்னு உமர். சுன்னத்தை பின்பற்றுறதுல அவங்கள மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பேணிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு தப்பு செஞ்சுறாங்க. கோபம் வந்தால் செய்ய தான் செய்வோம். அவங்க என்ன செஞ்சுறாங்க? இப்னு உமர் சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறாங்க. ஹிலாஃபு சுன்னான்னு சொல்லுவாங்க. சுன்னாவுக்கு மாற்றம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, புகாரில் வருது கிதாபு தலாக்குடைய பாடத்தில், தல்லக இப்னு உமர் என்ன செஞ்சா? தலாக்கு விட்டுட்டா இம்ராத்தகு, அவ மனைவி தலாக்கு விட்டார். இப்னு உமர் தான் மனைவி தலாக்கு விட்டார். தலாக்கு விட்ட நேரம் தான் சரியில்லை. ஓய்யாயும் மாதவிடாய காலத்தில் தலாக்கு நிகழ்ந்துடும். ஆனால் சுன்னா கிடையாது. அது ஒரு குற்றமாக இஸ்லாம் பார்க்குது. உடனே உமர் ரலியல்லாஹு கோபம் வந்தது. கோபம் வந்து மகனை தண்டிக்கிற நேரம் ரசூலாட்ட போயிட்டாங்க. இவனு உமர் மகன் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே தப்பு செஞ்சார், மீட்டிக்க சொல்லுங்க, மனைவியை மீட்டிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனவே திருமணம் செய்து கொடுத்தாலும் அருமையான சஹாபாக்கள், என் பிள்ளை தான், நான் விசாரிக்கப்படுவேன், அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு, அது தய்யிபாக வாழ வேண்டும், சாலிஹீன்களா வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். நம்ம துவா கேட்கணுமா? வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் நீ சீராக்கு, என்னையும் சீராக்கு, என் பிள்ளையும் சீராக்கு, ஏன்னா நீ தந்த அன்பளிப்பு. எனவே அவர்கள் ஈமான்தாரிகளாக வாழ வேண்டும், அவர்கள் இதாயத்து பெற்றவர்களாக வாழ வேண்டும், உன்னுடைய திருப்தியை பெற வேண்டும், உன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், உனக்கு அடிபணிந்தவர்களாக உனக்கு வழிபட்டவர்களாக உன்னை வணங்குவவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல பெற்றோர்கள் துவா கேட்டா அதற்கு அல்லாஹ் பதிலளிப்பானா? ஏன்னு சொன்னா, இதே சூரத்துல் கஹ்ஃப்ல இதே மூசா அலைஹிஸ்ஸலாம், கிதுர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பாஷணை,
அங்கேயே சொல்லப்படுது. அல்லாஹ் எடுத்து காட்டுறான். குர்ஆன்ல வரும்போதெல்லாம் ஓதுறதுக்கு மட்டும் குர்ஆன் இல்லைங்க, சிந்திக்கிறதுக்கு. சிந்திக்கிற மட்டும் குர்ஆன் இல்லைங்க, வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்கு. இந்த குர்ஆனை இப்படி விளங்கி கொள்ளுங்க. அந்த சூரத்துல் காஃப்ல வருது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் அல்லாஹ் எடுத்து காட்டுறான் பாடமா படிப்பினையாக. ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் சோறு கீழே விழுற மாதிரி இருக்குது. அவங்க முபாரக்கான கையால் நிறுத்துறாங்க, அது சரியாயிருது. உணவு கேட்டாங்க, உணவு கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாமல் ஜிதாரு, அதாவது அந்த சோத்தை சரி செய்து கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஃபகான லிகுலாமைனி யதீமைனி, 2 குழந்தைக்கு சொந்தமான அந்த வீடு, அந்த சோருக்கு கீழே ஃபில் மதீனா, அந்த பட்டணத்தில் கான தஹ்தவு கன்சுல் லஹுமா, அது கீழே என்ன இருக்கிறது? புதையல் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது, அது அவர்களுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தை முடிச்சா பரவாயில்ல. ஒக்கான அபூமா சாலிகன், பெற்றோர்கள் சாலிகங்களா இருந்தாங்க. சாலிகங்களா பெற்றோர்கள் அல்லாஹ் ஒரு காலம் பிள்ளைகளை கைவிட மாட்டான். அதனால அந்த குழந்தைகள் பெரிய ஆளா ஆகி அஞ்சபலுகா அசுத்தகுமா, வயசுக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆள் ஆகின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். வயசா கன்சகுமா, 2 பேர் என்ன செய்வாங்க? கீழே பொக்கிஷத்தை வெளியாக்கி எடுத்துக்கிடுவாங்க. ரஹ்மத்தம் ரப்பிக்கு, அல்லாஹ் கொடுத்த அவங்களுக்கு அருள். இது காரணம் என்ன தெரியுமா? அல்லாவே சொல்றான், தஃசீர் சொல்ல தேவையில்லை. பெற்றோர்கள் மூமினா இருந்தாங்க, பெற்றோர்கள் சாலியங்களா இருந்தாங்க, பெற்றோர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ, என்னைக்கு நீங்க சாலியங்களா இருக்கிறீர்களோ, என்னைக்கு நீங்க முத்தகீன்களா இருக்கிறீர்களோ, என்னைக்கு முவஹ்ஹிதீன்களா இருக்கிறீர்களோ, அன்றைக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கைவிட மாட்டான். அல்ல, உங்க குழந்தைகளையும் கைவிட மாட்டான். நேரடி வசனம். எனவே அல்லாஹ் தந்த அன்பளிப்பை நாம் சரியாக பின்பற்றினால் நிச்சயமா நமக்கு மோட்சம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது என்று பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. பிள்ளைகள் ஈமானோடு இருந்தாங்க, தௌஹீதும் ஷரத்து இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அமலில் முன்ன பின்ன தங்கியிருந்தாங்க. பெற்றோர்கள் நல்ல அமல் செஞ்சாங்க, சொர்க்கத்துக்கு குடும்பத்தோடு போயிடலாம். அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم, ஈமான் கொண்டு நல்லமல் செய்து அவங்க குழந்தைகளும் ஈமானோடு இருந்தாங்களா, அவங்கள அவங்க குடும்பத்தோட சேர்த்து விட்டுருவோம். அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவங்களோட சேர்த்து விட்டுருவோம். ஆனால் பிள்ளைகள் அமல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தாயினுடைய அமல் வெயிட்டா இருக்குது, பாரமா இருக்குது, கனமா இருக்குது, மீசான் நிரம்ப இருக்கிறது. இருந்தாலும் பெற்றோருடைய காரணத்தின் காரணமாக தூக்கி அல்லாஹ் நிமிர்த்திடுறான். இது குர்ஆனுடைய வசனம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கணும். குடும்பத்தோடு அங்கே போகிறோம் சுற்றுலா போகிறோம், அங்கே போகிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கடைசி லட்சியத்துக்காக முஸ்லீமாக வாழ்கிறோம். அதனால தான் இவ்வளோ தொந்தரவு. அதனால தான் இன்னைக்கு பலஸ்தீனில் அடி விழுதுன்னு சொன்னால் ஈமானுக்கும் குஃபருக்கும் போராட்டம். அதனால அவர்கள் ஈமான் தான் மேல். ஏன்னா இந்த உலகத்தில் எப்போதும் சாக போகிறோம், முந்தி போயிட்டாங்க, பிந்தி போகிறோம். அதை விலகி கொண்டவர்கள் தான் இன்றைக்கும் களத்தில் நிற்கிறார்கள், உறுதியாக நிற்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா பெற்றோர்கள் சாலியங்களா இருக்கணும், பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அல்லாஹ் பேசுவான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா, நாளை மறுமையில குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒமன் ஸலஹ மின் ஆபாஹி, தங்களை சீராக்கி கொண்டவர்கள், அவங்க தகப்பனார்கள், தாய்மார்கள், அவங்க குழந்தைகளை சீராக்கி கொண்டவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவாங்க. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சோவரம் சொல்லி மின்குள்ளி பாவ், எல்லா வாசல்ல இருந்தும் அழைப்பார்களே. அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக, அப்படிப்பட்ட குடும்பங்களாக, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக, அப்படிப்பட்ட குழந்தைகளாக ஆக்கி அருள வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏன்னா இப்போ சொல்லிடலாம், பையனுக்கு ஒன்று வந்தால் தாங்க மாட்டீங்க, பையனுக்கு ஒரு வியாதினா தாங்க மாட்டீங்க, பையனுக்கு ஒரு ஆபத்துனா தாங்க மாட்டீங்க, பையன் கீழே விழுந்தால் தாங்க மாட்டீங்க, பையன் பொருளாதாரத்தில் வீக்கானா தாங்க மாட்டீங்க, பையனுக்கு வேலை கிடைக்கணும் தாங்க மாட்டீங்க, பையனுக்கு பட்டம் கிடைக்கணும் தாங்க மாட்டீங்க. ஆனால் கபர்ல இருந்து எழுந்திருக்கும் போது பையனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் பேசுவான். ஃபைதா நுஃபிக பிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டால் ஃபலா அன்சாப, கபர்ல இருந்து வெடித்து வெளியே வந்த உடனே ஃபலா அன்சாப, வம்சமே கிடையாது. இந்த வம்சத்தை கொண்டு தானே கொலப்பெருமை அடித்தோம். ஏன் வம்சமா? ஆனா மூணா வம்சம். ஏன் வம்சமா? அப்படி வம்சம். இப்படி தானே எங்கள் குலத்துக்கு ஈடாகுமா, எங்கள் குடும்பத்துக்கு ஈடாகுமா? நாங்கள் எப்படி ராயல் ஃபேமிலி, நாங்கள் எப்படி பணக்கார ஃபேமிலி, எங்கள் பேரை சொன்னாலே எங்கள் நடுங்கும் என்று சொன்னதெல்லாம் தகுடுபடியாகி தூள் தூளாக போகுது சூர் ஊதப்பட்டார். அது மட்டும் இல்லை,
யோமைதி உலாயத்தை சார் அந்த நாள் யாரும் விசாரிக்க மாட்டோம். அப்பா எப்படி இருக்கே, அம்மா எப்படி இருக்கியோ, மனைவி எப்படி இருக்கியோ, இப்போ வேணால் சொல்லிக்கலாம். என் உயிரே நீ தான் சொல்லிக்கலாம். சும்மா வார்த்தை ஜாலங்கள். கபரில் இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் எல்லாமே இதாகிடும். ஓடுவாங்க. சிங்கத்தை கண்டு ஓடுவோமா, அதை விட வேகமாக ஓடுவாங்க. மருவமின் அகி, இதெல்லாம் நமக்கு தெரியும். சகோதரனை விட்டு ஓடுவாங்க, அம்மா விட்டு ஓடுவாங்க, பாபா விட்டு ஓடுவாங்க, மனைவியை விட்டு ஓடுவோம், பிள்ளைகள் நம்மளை விட்டு ஓடுவாங்க, நாம பிள்ளை விட்டு ஓடுவோம். இதுதான் நிலைமை. அதனால அல்லாஹ் தந்த பாக்கியத்தை பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஓடுவோம் என்பதற்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா விட்டு ஓடுறானா, யார் எவ்வளவு பெரிய ஷஃபாத்துக்குரியவர், எவ்வளவு பெரிய புகழுக்குரியவர், உம்மா விட்டு ஓடுறாங்க. யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓடுவாங்களுக்கு எழுதுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை விட்டு ஓடுவாங்க. ஓடுவாங்களுக்கு விளக்கு எழுதுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை விட்டு ஓடுவாங்க. ஓடுவாங்களுக்கு விளக்கு எழுதுறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி விட்டு ஓடுவாங்க. ஓடுவாங்களுக்கு விளக்கு எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெட்ட மகனை விட்டு ஓடுங்கடான்னு சொல்லுவாங்களாம். ஓடுவாங்கன்னு சொன்னேன். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஓடணும்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை விட்டு ஓடணும்? ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை விட்டு ஓடணும்? ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி விட்டு ஓடணும்? என்ன காரணம்? நீங்க ஜவாப் சொல்லணும். சம்சாரம் பதிலா ஏன் ஓடுறாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் உம்மா விட்டு ஓடுறாங்க? ஏங்க எத்தனை சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏன் ஓடுறாங்க? கேள்வி. பரிசு இல்லாத கேள்வி. சம்சார் தான் பரிசு, அதுக்கு டீ வேற கிடைக்கும். சொல்லுங்களே. மாஷா அல்லாஹ். பாருங்க, நபிமார்கள் எல்லோரும் நபிமார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். முதல் மரியாதை மறுமையில் அவருக்கு தான் ஆணை உடுத்தப்படுகிறது. நபிமார்களுக்கு முன்னோடியா விளங்கியவர், ஏகத்துவத்துடைய தென்றல், இமாம் தௌஹீத் என்று எல்லா உலமாக்களும் வர்ணித்தார்கள். எல்லா தஃசீரையும் பார்த்தோம், எல்லா ஹதீஸையும் பார்த்தோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பெரியவருக்கு இப்படி சொல்லணும்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஐலவும் முகமதும் போட்டுட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறாங்க. போன மாதம் ரசூலுல்லாஹ் ஆஜரானாங்க, இந்த மாதம் மொய்தி ஆண்டவர். அதான் பாருங்க, நம்ம எங்கள் உம்மாவுடைய காலத்தில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, பாப்பா இது ரசூலுல்லாஹ் பெற, இது மொய்தி ஆண்டவர் பெற. ரபீல் கிடையாது, ரபீல் ஆஹர் கிடையாது, அப்படி தான் சொல்லி தந்தாங்க. இப்போ கொஞ்சமாவது குர்ஆன் சுன்னா ஏதோ ஒரு அடி அடித்து கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சிருக்கோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் ஓடுறாங்க, உம்மா விட்டு போடுறாங்க, தந்தையை விட்டு போறாங்க, மகனை விட்டு போறாங்க, மனைவி விட்டு, எல்லாமே வந்துட்டு எல்லாம் நபிமார்கள். காரணம் என்ன தெரியுமா? தௌஹீதிலே ஆட்டம். நபிமார்களுடைய குடும்பத்தில் பிறந்தாலும் கூட தௌஹீதில் ஆட்டம் கண்டுச்சு. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஆட்டம் காங்குது? இங்கே குவைத்தில் இருக்கிற நினைக்கும் இவன் ஐடிசி என்னமோ குர்ஆன் சுன்னான்னு சொல்கிறான்டா, தலையை ஆட்டோண்டா. அங்கே போனால் என்ன, அங்கே போனால் என்ன, எங்கே போனால் கிடைக்குன்னு தெரியும் தெரியுமா? கபூரில் வச்சோட தெரியும். மௌத்திலே தெரியும், கபூரில் இல்லை, மௌத்திலே தெரியும். மௌத்திலே அந்த சுபச்செய்தியை பார்க்கலாம், அப்புறம் கபூரில் பார்க்கலாம், அப்புறம் மஹ்ஷரில் பார்க்கலாம், சோனமா நரகமா பார்க்கலாம். யாருக்கான இந்த கொள்கைகள் இருக்க தேவையில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டிடுங்க, ரசூலுக்காக வேண்டிடுங்க. இதான் உண்மையான குரலாக, அல்லாஹ்மே உண்மையான கொள்கையாக, அல்லாஹ்மே சத்தியம் என்று சொல்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகள் ஜும்மா உரையில் சென்ற வாரம் எல்லோரும் 3 ஹத்தீப் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் காரணமாக நம்ம சொர்க்கத்தில் அந்தஸ்து அடையணும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்க. குடும்பத்தை கொண்டு வர்றாங்க, சஹீஹான ரிவாயத்தை பார்க்குறோம். குழந்தைகள் நம்ம மூத்தானதுக்கு பின்னால் நம்ம அமல் செய்ய முடியாது. குழந்தைகள் நமக்காக வேண்டி, யா அல்லாஹ் ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி சகீரா என்று அவர்கள் குரல் சொல்ல வேண்டும், என்று துஆ கேட்க வேண்டும். யா இறைவா, உயிரோடு இருந்தாலும் கேட்கலாம், மரணிச்சாலும் கேட்கலாம். எங்கள் பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. சிறு வயசுல பாலூட்டி தாளாட்டி எப்படி கண்ணை காட்டினார்களோ, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்தால் அந்த தாயை நீ அல்லாஹ் அந்த தந்தையை கைவிட்டு விடாதே என்று துஆ கேட்டா கபூர்ல போய் சேரும். ஹத்தம் ஃபாத்தியா எதுவுமே சேராது என்று நாம் சொன்னாலும் கூட இந்த துஆவுக்கு மகிமை இருக்கிறது. வாழ்ந்தாலும் மரணித்தாலும் பெற்றோர்கள் மகிமை இருக்கிறது. ஆனால் குழந்தைகளாகிய நாம், அல்லாஹ் தந்த சொத்தாகிய, அல்லாஹ் தந்த அன்பளிப்பாகிய குழந்தைகள் நாம் கேட்கும் போதெல்லாம் சோனத்தில்
தர்ஜா உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வே இந்த அளவுக்கு அமல் செய்வதில் எப்படி வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கே சொல்லப்படும் வழக்கமாக வச்சு அல்லாஹ் சொல்லுவான், உன் குழந்தைகள் நீ போனது பிறகு உனக்காக நீ நிறைய இஸ்திக்பார் செய்தார்கள், நிறைய பாவமன்னிப்பு தேடினார்கள், இதனால உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறான்ல நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறான். எப்படி என்று சொன்னால், ரப்பி என்னோட இறைவா, இப்படி சொல்ல சொல்றான் அல்லாஹ், நம்மளை சொல்ல சொல்றான். ரப்பி என்னோட இறைவா, அவுஸினி எனக்கு வாய்ப்பு வழங்கு யா அல்லாஹ், அன் அஷ்குர நிஅமதிக உன்னுடைய நிஅமத்துக்கு நன்றி சொல்வதற்கு, நிஅமதிக அன்அம்த அலைய வாலா வாலிதைய என் மீது உபகாரம் செய்திருக்காய், என் பெற்றோர்கள் மீது உபகாரம் செய்திருக்காய். தாய் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்துக்கு வந்து 9 மாதம் 10 மாதம் உள்ள வயிற்றில் இருந்து அதான் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அதுக்கு பின்னாலும் கஷ்டப்பட்டாங்களே, அவங்களுடைய ரத்தத்தை வந்து பாலாக சுரந்துருந்தாங்களே, இந்த துவாவை நம்ம கேட்காம இருக்கலாமா? அருமைக்குரிய சகோதரர்களே, என் பெற்றோருக்கும் நீ இவங்க கேட்டாலே பெற்றோர்கள் நன்றி செலுத்தால் போயிட்டாலும் கூட நன்றி கிடைச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லி காட்டுறான். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான் என்ன சொல்லி காட்டுவார். நாமல சாலிஹன் தரலாஹு, யா அல்லாஹ் நல்லமல் செய்வதற்கு எனக்கு நீ செய்வாயாக, நீ திருப்தி கொள்றமா நல்லமல் செய்வதற்கு தௌஃபீக் அளிப்பாயாக. அதனால பெற்றோர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் கூட இந்த துவாவை கைவிட்டுறாதீங்க சகோதரர்களே. குல்லு உலாய்க்கு காண அன்பு மசூலா. இப்போ அந்த காலத்து மாதிரி இல்லை, நீங்கள் ரெக்கார்டை போட்டு பார்த்து அந்த துவா மனப்பாடம் பண்ணிடலாம். எழுதி தாங்கன்னு சொன்னா அந்த பேப்பர் அங்கனே போயிடுது. இப்போ வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு அதோட மறந்தது. குல்லு உலாய்க்கு காணானு மசூலா, நாளை எல்லாத்துக்கும் விசாரணை இருக்குது. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், உம்முடைய இரட்சகன் மீது சத்தியமாக நாளை மறுமையில் அனைவர்களுமே நம்ம விசாரிக்கப்படுவோம். அம்மா காணி ஏமலும் குழந்தை விஷயத்தில் எப்படி நடந்தோம் என்று விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணைக்கு தயாராமான்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் குழந்தையும் நம்ம குழந்தையும் சாலியன்களாக, முத்தகீன்களாக, முவஹீதீன்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய குழந்தையாக ரஹ்மான் ஆக்கிடுவானாக. அதற்காக துவாவும் செய்வோம், அதற்காக முயற்சி எடுப்போம். எப்படி சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தையை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு தயாரானாங்களோ, அதுபோல் ரப்புல் ஆலமீன் குழந்தையை பாக்கிய தருவான். குழந்தை எதையாவது வென்று விட்டால், குழந்தை ஏதாவது ஜெயிச்சு விட்டால், குழந்தை எதுக்காக வந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷம் தீனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் சகோதரர்களே, மாற்று கருத்து இல்லை. மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். என் குழந்தை நாளைக்கு என்னை சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை தருவான் நம்பிக்கையோடு வார்த்தை எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பளிப்பை சரியாக பயன்படுத்தி என்ற அர்த்தம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக் நம் யாவருக்கும் தருவானா என கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்ய வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.